ஹிஸ்னுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இந்த அன்றாட பிரார்த்தனைகளுடைய அந்த கிதாபை நாம் படித்து வருகிறோம். இது சயீத் இப்னு அலி என்று சொல்லக்கூடிய அறிஞர் இதை தொகுத்திருக்கிறார்கள். இதிலே நாங்கள் இன்று முதலாவது துஆவை பார்க்க இருக்கிறோம். அதிலே அத்காருல் இஸ்திகால் மினன் நௌம், தூக்கத்திலிருந்து விழித்ததும் ஓதுகின்ற துஆ என்ற தலைப்பிலே ஆரம்பிக்கிறார்கள். அதிலே ஒரு துஆவை இன்று நாங்கள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். காலையில் எழும்பின உடனே ஓதுகிற துஆ. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி அஹ்யானா, அவன்தான் நம்மை உயிர்ப்பிக்க செய்தான். பாதமா அமாதனா, மரணித்ததற்கு பிறகு அவன்தான் உயிர்ப்பிக்க செய்தான். வ இலைஹின் நுஷூர், அவனும் பக்கமே எழுப்புதல் ஒன்று சேர்த்தல் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவருடைய அந்த செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹ் ஜாமியிலே இந்த செய்தி தொகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தியுடைய சுருக்கமான விளக்கத்தை நாம் இங்கே பார்ப்போம். அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தௌஹீதோடு தூங்கி தௌஹீதோடு எழும்புவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது பிஸ்மிக அமூத்து என்று அல்லாஹ்வுடைய நாமத்தோடே அவர்கள் தூங்குகிறார்கள். எழும்புகின்ற பொழுதும் தௌஹீதுடைய அந்த நாமம் அல்ஹம்துலில்லாஹில்லதி என்று அல்லாஹ்வை புகழ்ந்து எழும்புகின்ற ஒரு நிலையை இந்த செய்திகள் நமக்கு காட்டுகிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவனுடைய சகல தொடர்பாடல்களும் அல்லாஹ்வோடு உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த செய்தியிலே இந்த துஆவிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் அஹ்யானா பாதமா அமாத்தனா என்று சொல்லக்கூடியது. அதாவது அல்லாஹ் தான் ஒன்றை உயிர்ப்பிக்கின்றான், அவன்தான் ஒன்றை மரணிக்கச் செய்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் காலையிலும் இரவிலும் ஏற்படுத்தி கொள்கின்றோம். எனவே அவன் பக்கம்தான் நாங்கள் மீள வேண்டியிருக்கிறது. நாங்கள் என்ன செய்தாலும் இந்த உலகத்தில் ஒரு நாள் மறுமை என்று ஒன்று ஏற்படும், அங்கே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பான். அதாவது அல் பஅஸ் பஅதல் மௌத் என்று சொல்வார்கள், மரணத்துக்கு பின்னால் நம்மை எழுப்புவது. எனவே இந்த செய்தியில் கடைசி இலைஹின் நுஷூர், அவன் பக்கமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பஅஸுடைய, அதாவது மறுமையுடைய கபருடைய அந்த செய்தி ஞாபகப்படுத்தப்படுகிறது. அடுத்தது தூக்கத்திலிருந்து எழுந்து வருவது என்பது ஒரு பெரியதொரு நிஅமத். நாங்கள் அதாவது ஒரு மரண நிலையிலிருந்து எழும்புவது போல ஒரு நிலைதான் தூக்கத்திலிருந்து ஒரு மனிதன் எழுந்திருப்பது என்பதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிப்பது போல நாங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்றால் சகல புகழும் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று சொல்லுகின்ற அர்த்தமாகும். எனவே அந்த மௌத் என்ற வார்த்தை, அமாத்தனா என்ற வார்த்தை என்பது மௌத்து ரெண்டு வகையானது. ஒன்று மௌத்த சுகரா, மௌத்த அல் குபரா, அதாவது பெரிய மரணம், சிறிய மரணம். அது ஒரு சிறிய மரணம்தான் இந்த தூக்கமாக இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் ஒரு மரண நிலையில் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையை அது நமக்கு காட்டுகிறது என்பதனால்தான் அந்த துஆவிலே மௌத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சின்ன மரணம் ஒன்றை நாங்கள் சந்திக்கிறோம், அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய உயிரை திரும்ப தருகிறான், நாங்கள் எழும்புகிறோம், அதனால் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா நாங்கள் தூங்குகின்ற பொழுது நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது, அதாவது முழுமையாக கைப்பற்றப்படுவதில்லை. அல்லாஹு தஆலா ரூஹை கைப்பற்றி திரும்ப விட்டு விடுகிறான். யாரையெல்லாம் மரணிக்க நாடுகிறானோ அவர்களுடைய ரூஹை அப்படியே எடுத்து விடுகிறான். எனவே இந்த துஆக்களை நம்முடைய வீடுகளில் நாங்களும் நம்முடைய பிள்ளைகளும் ஓதக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த சயீத் இப்னு அலி இப்னு வஹ்ப் என்று சொல்லக்கூடியவருடைய இந்த நூலை ஆதாரபூர்வமாக பெரும்பாலும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக நாங்கள் முடிந்த அளவு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா வலியு தௌஃபீக். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.